ஆண்டவரை துதிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:18. அவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். அவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். அதுதான் கர்த்தர் நமக்கு தரதான ஒரு பொக்கிஷம். இருதயத்தின் ஆழத்தில் அந்த விசுவாசம் இருக்கும்போது தேவன் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுப்பார். அந்த மன மகிழ்ச்சின்றது தேவனுக்கு நம்ம வச்சுக்கிறதான ஒரு விசுவாசம் இல்லையா? அந்த விசுவாசம் நம்மளை கடைசி வரைக்கும் நம்ம நடக்கணும் இல்லையா? மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்காக இறங்கி பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? இந்த விசுவாசத்தினால் உண்டாகதான அந்த மன மகிழ்ச்சி நம்ம தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாக காணப்படும்போது கர்த்தர் இறங்கி பெரிய காரியங்களை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை தரும். மன மகிழ்ச்சி இல்லையா? அதை முழுமையாக நிறைவான ஒரு மன மகிழ்ச்சியாக தேவன் மாற்றுவார் இல்லையா?